என்டிஏவில் இருந்து ஓபிஎஸ் விலகிய நிலையில் அவரது ஆதரவு எம்பி தர்மர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருக்கிறார். ஓபிஎஸ் உத்தரவிட்டதால் என்டிஏ வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்துள்ளதாக தர்மர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. மாநிலங்களவை உறுப்பினரான தர்மர் தொடர்ந்து பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகின்றார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் பாஜகவுடன் கடும் கருத்து முரண்களை ஏற்படுத்திக் கொண்டு தற்பொழுது அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்திருக்கின்றார். பாஜகவில் தனக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கவில்லை, மரியாதை வழங்கவில்லை, தன்னுடைய சுயமரியாதையை கேள்விக்குள்ளாக்கி விட்டார்கள். பாஜக எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது என்று குறிப்பிட்டு தமிழகத்திலே பாஜக கூட்டணியினுடைய ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருந்த தங்களுடைய உரிமை மீட்பு குழுவினர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பகிரங்கமான அறிவிப்பினை பன்னீர்செல்வம் கடந்த மாதம் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து பாஜகவை விமர்சிக்கக்கூடிய விதமான கருத்துக்களையும் பன்னீர்செல்வம் பேசி வரக்கூடிய நிலையில்தான் பன்னீர்செல்வத்தினுடைய தீவிர ஆதரவாளரான மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பார், கூட்டணி மாறி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியில் வந்ததால் பன்னீர்செல்வம் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியதன் அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்து முடித்த பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக பாஜகவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கூட்டணி உறவை முறித்துக் கொண்ட பிறகும் கூட தேசிய அளவில் பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே பன்னீர்செல்வம் இருக்கின்றார் என்பதன் காரணமாகவே குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக பாஜக முன்னிறுத்திய வேட்பாளருக்கு அவர் வாக்களித்திருப்பதாக பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் தரப்பில் கூறியுள்ளனர். ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.